ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு த ஷோ. நான் உங்கள் நெல்லை வேலு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேப்பர் ஐடி 248. எல்லாம் ஆக்கட்டக்கோ மாப்பிள்ளையில இன்றைக்கி இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச என் அன்பு சகோதரி உதயா சுமதி அவங்களுக்கு தாம்ல. அவங்கள பார்த்தா வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் நான் பேசலாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி உதயா சுமதி வந்து கதறி கதறி அழுதுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இப்போமெல்லாம் வந்து இந்த ஏஐயா இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் போனால், அந்த ஃபன் மால்லாம் போனால், அந்த கண்ணில் ஒன்று இப்படி மாட்டிக்கிட்டு ஒரு கேமரா மாதிரி மாட்டிக்கிட்டு அதில் அந்த வீடியோ ஒன்று ஓடும் பாருங்க. அதே மாதிரி வீடியோவில் வந்து தங்கச்சி கண்ணில் மாட்டி பார்த்துருக்காங்க. அவங்க பிறந்த நாளுக்கு நினைக்கிறேன், சர்ப்ரைஸாக. அதில் வந்து நம்ம உதயார் தம்பி இறந்து போனாங்கல்ல, அவங்களோட வீடியோ வந்து அவர் பேசுகிற மாதிரியே வந்து அந்த வீடியோலாம் வந்த உடனே தங்கச்சி ரொம்ப கதறி கதறி ஏங்கி அழுது. அதை பார்த்தீங்கன்னா மனசு எனக்கே தாங்கலை. நானே கண்ணீர் வந்துட்டு, எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது தங்கச்சி அழும்போது, சுமதி அழும்போது. ஏன் அப்படின்னா, தம்பி உதயா அவங்க வந்து அவர் மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருந்தா அப்படி கதறி கதறி அழுதுருக்கும். அவர் எப்படி விபத்தில் அகால மரணம் அடைந்து இதானவரோ அப்போ எப்படி அழுதுச்சோ அதே மாதிரி இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு தங்கச்சி தாங்க முடியாமல் அழுதுருச்சு. ஏன்னா கணவர் மேலே பாசம் அப்படி வச்சுருக்காங்க தங்கச்சி உதயா. சரியா? அதான் சுமதிம்மா. அதனால் என்ன சொல்கிறேன்னு வார்த்தையே இல்லை. சுமதிம்மா எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா, குழந்தைய நல்லா பார்த்துக்கோ. நீ அடுத்து வேறு சினிமாவில் உள்ளே போகிறேன்னு கேள்விப்பட்டேன் அண்ணன். நீ மேலும் மேலும் நல்லா வரணும். மேலேருந்து சுமதிம்மா உதயா தம்பி வந்து உங்களை எப்போவுமே ஆசீர்வதிப்பார். குழந்தைய நல்லா பத்திரமா பார்த்துக்கோ, நல்லா படிக்க விடா. படிக்க வச்சு அதையும் 4 பேர் மாதிரி ஆளாக்கணும். இப்போ தான் உதயா சுமதி தங்கச்சி வந்து இப்போ தான் நல்லா வாழ்ந்து வந்துக்கிட்டு பெரிய அளவில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி இதெல்லாம் காமிக்காதீங்க தங்கச்சிட்டு. ஏன்னா அவங்க மனசு தாங்க முடியல. அவங்க மனசு வந்து ஒரு குழந்தை மாதிரி தங்கச்சி மனசு. ஏதோ மனசில் பட்ட சொல்லிட்டேன் நண்பர்களே. உங்கள் வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் ஐடி 648 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.